பாசமாக வளர்த்த பூனையை ஏன் அடித்துக் கொள்ள வேண்டும்? பூனை வாயில் இரத்தம். உண்மை என்ன? உச்சயினிபுரத்தில் தேவனாம் வேதியன் என்றவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். பல வருடங்களாகியும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஒருநாள் ஒரு சிறிய பூனைக்குட்டி அவர்களிடம் வந்தது. அதை அவர்கள் வீட்டில் வைத்துக்கொண்டு வளர்த்தார்கள். சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் ஒரு குழந்தை பெற்றார்கள். அந்த குழந்தையை தொட்டிலில் வைத்து பாதுகாத்தார்கள். ஒருநாள் மனைவி தண்ணீர் எடுக்க வெளியே செல்லும்போது, குழந்தை தொட்டிலில் இருக்கிறது, கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கணவனிடம் கூறிவிட்டு சென்றாள். அந்த நேரத்தில் கணவன் சமையலறைக்குள் சென்றான். அப்போது ஒரு கருநாகம் வீட்டுக்குள் நுழைந்து குழந்தை இருக்கும் தொட்டிலின் மேல் ஏற ஆரம்பித்தது. அதை பார்த்த பூனை உடனே பாம்பின் மீது பாய்ந்து அதை கடித்துக் கொன்றது. பிறகு பூனை வீட்டின் வாசலில் நின்றது. மனைவி தண்ணீர் கொண்டு வந்து பூனையின் வாயில் இரத்தம் இருப்பதை பார்த்தாள். அதை பார்த்தவுடன் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டது என்று நினைத்தாள். அவள் கையில் இருந்த குடத்தை பூனையின் மேல் எறிந்தாள். பூனை அங்கேயே இறந்தது. பிறகு அவள் வீட்டுக்குள் சென்று பார்த்தாள். குழந்தை தொட்டிலில் அமைதியாக இருந்தது. தரையில் பாம்பு இறந்த நிலையில் கிடந்தது. அப்போதுதான் நடந்தது புரிந்தது. நெறி யோசிக்காமல் செய்யும் செயல் தவறாக முடியும். ஆத்திரம் வந்தால் புத்தி வேலை செய்யாது. ஒரு நிமிட கோபம் ஒரு உயிர் போச்சு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு.